அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரொருளால் இந்த விடுமுறை தினத்தை அதிலும் குளிரும் காற்றும் உள்ள இந்த சூழலிலும் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த சந்திப்பை அருள் புரிந்ததாக, அவனுடைய அங்கீகாரத்துக்குரியதாக ஆக்கி அருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு, அன்புள்ள சகோதரர்களே, ஏற்கனவே ஷேக் அவர்கள் கூறியது போன்று இது ஒரு முக்கியமான, ஒவ்வொரு முஸ்லிமும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குறுகிய நேரத்துக்குள் முடிந்த வரைக்கும் சுருக்கமாக சில அடிப்படைகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்போர் யார்? நாம் ஏன் இவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்? இது சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சில தகவல்கள், இவற்றை சுருக்கமாக முன்வைக்கிறேன். முதலாவது விஷயம், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பேரருள் ஹிதாயத் என்பது நேர்வழி. இந்த நேர்வழி இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன கிடைச்சாலும் அது நஷ்டம்தான். பிறகு அவனுக்கு ஆட்சி இருந்துச்சு, பெரிய அதிகாரம் இருந்துச்சு, நேர்வழி இல்லை, அவன் நஷ்டவாளி. காரூண்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு செல்வம் இருந்துச்சு, ஆனால் அவன்கிட்ட ஹிதாயத் இல்லை, அவன் நஷ்டவாளி. ஆனால் ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய இந்த ஹிதாயத் கிடைத்து இந்த உலகத்தின் எந்த வளத்தை அவன் அனுபவிக்காவிட்டாலும் அவன் வெற்றியாளன்தான். நாங்கள் வரலாற்றில் பார்க்குற பிலால், அம்மார், யாசீர் போன்ற அடிமைகளாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் வாழ்வில் வெற்றியாளர்கள். இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு துஆ செய்கிறதுக்கு சமுதாயம் இருக்குது. இப்போ ஃபிரௌனை போற்றுவதற்கு சிலை வணக்கத்தை செய்யக்கூடிய யாரும் இல்லை. இப்போ அபூஜஹிலையோ அபூலஹபையோ எங்களுடைய சிலை வணக்கத்தை பாதுகாக்கிறதுக்காக வாள் எடுத்து போராடியவர்கள் என்று போற்றுறதுக்காக இன்றைக்கு சிலை வணக்கம் செய்கிறவங்களாவது பேசுகிறாங்களாண்டா இல்லை. அவங்களோட உலகத்திலும் அவங்க தோல்விதான், மறுமையிலையும் தோல்விதான். இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இஸ்லாம் என்கிற ஹிதாயத்தை தந்திருக்கிறான். இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள். இந்த இஸ்லாம் என்கிற பேரில் வாழ்கிறவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பிரித்து சொல்கிறாங்க. எனது இந்த உம்மத் 73 கூட்டமாக பிரியும், அதில் 72 கூட்டம் நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம்தான் சொர்க்கம் செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் மிக தெளிவானவர்கள். அவங்க அந்த நரகம் போகிற ஆட்கள் யார் என்று கேள்வி கேட்கல, சொர்க்கம் போகிறவங்க யார் என்று கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி அல் யௌம், இன்றைய தினம் நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ, எந்த வழிபாட்டில் இருக்கிறோமோ, எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ அதில் இருக்கிறவர்கள் தான் அந்த சொர்க்கம் போகிறவங்க. இதுக்கு மாற்றமாக இருக்கிறவங்க அவங்க முஸ்லீம் என்கிற பேரில் இருந்தாலும் நரகம் போவாங்க என்கிற ஒரு எச்சரிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ கட்டாயமாக நாங்களும் அந்த சொர்க்கத்துக்குரியவங்க யார் என்கிறத அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஹதீஸை மையமாக கொண்டு சொர்க்கம் செல்லும் கூட்டம் எது என்று வரைவிலக்கணம் சொல்கிற போது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவையும் ஜமாஅத்தையும் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த கூட்டம் என்கிற பொதுவான ஒரு பேரொன்று சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பேருக்கு இன்றைக்கு எல்லாரும் உரிமை கொண்டாடுறாங்க. பேரை வச்சு அல்ல, அந்த பண்பை வச்சு தான் சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பிறகு வரலாற்றில் நிறைய வழிகட்ட பிறவுகள் உருவாகுது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் வந்து கலாக்கதிரை மறுத்தாங்க. அப்போ முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இவங்க கதரியாக்கள் கலாக்கதிரை மறுக்கிறாங்கன்னு அவங்கள ஓரங்கட்டினாங்க. ஒரு கூட்டம் வந்து பாவம் செய்யக்கூடிய அனைவரும் காபிர்கள் என்று அவங்க பேணுதலாக இருந்தாங்க. ஆனால் பாவம் செய்கிறவனை காபிர்னு சொன்னாங்க.
பிறகு இஸ்லாத்திலேருந்து ஒருவன் காபிரா போனால் அவனை கொல்லலாம்னு சொன்னாங்க. பிறகு இவங்க கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் இஸ்லாத்தின் பேரில் உருவான தீவிரவாத அமைப்புகள் இந்த அடிப்படையில் வருகிறது. அப்போ அவங்கள என்ன செஞ்சாங்க, அன்றைக்கு இருந்த முஸ்லீம்கள், இவர்கள் ஹவாரிஜிகள், முஸ்லீம்களுடைய பொது கட்டமைப்பை விட்டும் வெளியே போனவங்க, ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் வெளியே போனவங்க என்று அவங்கள ஓரங்கட்டாங்க. ஒரு சாரார் முத்தசிலான்னு சொல்லி ஒரு வழிகட்ட சிந்தனை போக்கை கொண்டு வந்தாங்க. தங்களுடைய அறிவை குர்ஆன் ஹதீஸை விட முதன்மைப்படுத்தினாங்க. அவங்கள முத்தசிலாக்கள், பிரிந்து போனவர்கள், ஒதுங்கி போனவர்கள் என்று அடையாளப்படுத்தினாங்க. ஒரு கூட்டம் தங்களை சஹாபாக்களில் ஒரு குறிப்பிட்ட சாராரை தவிர மற்ற எல்லாரையும் காபிர்கள் என்றும் முர்த்ததுகள் என்றும் முனாபிக்கள் என்றும் வசைபாட ஆரம்பித்தாங்க. அவங்கள ஷியாக்கள் என்று ஒரு அடையாளப்படுத்தினாங்க. இப்படி அடையாளப்படுத்தி போகிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, சரியான கொள்கையில் இருக்கிறவங்க தங்களை அடையாளப்படுத்துறதுக்கு பேர் சொல்ல வேண்டி வந்துச்சு. அப்போ தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅங்கிற பெயரை பயன்படுத்தினாங்க. அதற்கு பிறகு கால ஓட்டத்தில் அஹ்லு சுன்னா என்றால் யார் என்ற கேள்வி வருகிற போது மக்கள் எப்படி விளங்கி கொண்டாங்கண்டா, ஷியாக்கள் அல்லாத மற்ற அனைவரும் அஹ்லு சுன்னாக்கள் என்று விளங்கி கொண்டாங்க. ஷியாக்களுக்கு எதிரான பதம்தான் சுன்னா என்கிற ஒரு சிந்தனை போக்கு உருவாச்சு. இந்த கால ஓட்டத்தில் யாரெல்லாம் ஷியா இல்லையோ அவங்கெல்லாம் அஹ்லு சுன்னா என்கிற பெயர் வந்துச்சு. அதனால தான் ஷியா சுன்னா என்கிற சொற்றொடர்கள் பரவலாக பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த அஹ்லு சுன்னா என்கிற பேருக்குள் இருக்கக்கூடியவர்களை, சரியான வழி நடக்கிறவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வருகிறது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பேரில் அடையாளப்படுத்துகிறாங்க. இந்த அஹ்லு சுன்னா என்கிற பேரில் இருக்கக்கூடியவங்கள குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அஹ்லுல் ஹதீஸ் என்கிற சொல்ல பயன்படுத்தினாங்க. இந்த உருது வட்டாரத்தில் அஹ்லே ஹதீஸ் என்கிற பேரில் இந்த அடிப்படையில் சிலர் உருவானார்கள். பித்அத்துகள் அதிகமாக நடக்குது சுன்னாவுக்கு எதிராக. அந்த பித்அத்துகளை ஒழித்து சுன்னாவை உயிர்ப்பிக்க போகிறவங்க என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அன்சாரு சுன்னா என்கிற பெயரை வச்சு அடையாளப்படுத்தி கொண்டாங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் எங்கிற மூளையை வச்சு விளங்காமல் எங்களுக்கு முன் சென்ற நல்லடிஞ்சார்களுடைய வார்த்தைகளை வைத்து நாங்கள் புரிந்து கொள்வோம் என்கிற என்ன குர்ஆனை நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு விளங்காமல் முன்னால் உள்ள அறிஞர்கள் எப்படி அதுக்கு விளக்கம் சொன்னாங்க என்கிறத வச்சு நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்கிறதை விளக்கப்படுத்தும் முகமாக அஹ்லுல் அசர், அசர் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் பின்னால் வந்தவங்க சொன்ன கூற்றுக்கள், இப்படி ஒவ்வொரு காலத்திலும் தங்களை ஏதோ ஒரு வகையில் சத்தியத்தில் இருக்கிறவர்கள் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வந்துச்சு. அதில் ஒரு கட்டத்தில் மார்க்கத்தின் அடிப்படையாகிய தௌஹீதை வலியுறுத்தி பேசுகிறவர்கள் என்கிற அடையாளத்தை வைக்கும் முகமாக தௌஹீத் ஜமாத் அல்லது தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள் என்கிற பேரை யூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள், சில நேரம் உங்களுக்கு வகுப்புகளாக நடக்கலாம் நினைக்கிறேன், பேர்கள் பண்புகளை முன் சென்ற அறிஞர்கள் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் விளங்கிக் கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் சலஃபுகள் என்கிற பேரை பயன்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பயன்படுத்தி அஹ்லு சுன்னா என்கிறது தௌஹீத் ஜமாத் சலஃபு என்கிற பேரில் வரும்போது இந்த அஹ்லு சுன்னாவுக்கு இருந்த பண்புகள் இருக்குது தானே, அந்த பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 பேசிக்காக அதில் இருந்த பண்புகள் அப்படியே அடிபட்டு போணுச்சு. அடிபட்டு போனால் இப்போ தௌஹீத் என்கிற பேரில் சொல்லப்படக்கூடிய அதாவது முறையில் எது சரியான அஹ்லு சுன்னாவுடைய வழியில் வந்த தௌஹீத், சலபு என்கிற பேரில் சொல்லக்கூடியதில் எது சரியான அந்த சலபுகளுடைய மன்ஹஜ், அந்த வழிமுறையை பின்பற்றது என்கிற ஒரு குழப்ப நிலை ஒன்று இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதில் அடிப்படையான சில விஷயங்களை சுருக்கமாக இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். முதலாவது விஷயம், அஹ்லு சுன்னா என்பவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவார்கள், குர்ஆனையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். இது பேசிக்காக எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்கிற போது சுய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவதை விட
சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் புகழ்ந்துரைக்கப்பட்ட 3 நூற்றாண்டில் வாழ்ந்த நல்ல மக்களுடைய விளக்கங்களுக்கு முன்னுரை கொடுப்பாங்க. அவங்க போன அந்த வேயில நாங்கள் போகணும், அந்த பாதையில் போகணும். காலத்துக்கு தேவையான விளக்கம் கொடுக்கக்கூடாது என்பதல்ல, புதிய புதிய விளக்கங்கள் வரலாம். ஆனால் அந்த பாதையை விட்டுட்டு இன்னொரு பாதையில் போகிற விளக்கமாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு வரக்கூடிய எல்லா வழிகட்ட அமைப்புகளும் குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த குர்ஆன் வசனம் குர்ஆனாக தான் இருக்கும். அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் குர்ஆனின் விளக்கத்துக்கு மாற்றமானதாக இருக்கும். ஹதீஸ் சரியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஹதீஸை வச்சு அவங்க சொல்லக்கூடிய முடிவு ரசூலுல்லாவுடைய போக்குக்கும் மாற்றமானதாக இருக்குது. இப்போ இஸ்லாம்ங்கிறது வெறுமனே ஒரு தியரி கிடையாது. ரசூலுல்லாவால் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குது, சஹாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் நடைமுறைப்படுத்தாத ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திலும் இல்லாத ஒரு கொள்கை, இல்லாத ஒரு கோட்பாடு இஸ்லாமாக இருக்க முடியாது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கொள்கையை சொல்கிறீங்கன்னு சொன்னால், இந்த கொள்கை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்துச்சா? இந்த தெளிவு எங்களுக்கு தேவை. தௌஹீத் ஜமாத்ங்கிற பேரில் இருக்கிறவங்களுக்கு வழிபாடுகளில் வித்தியாசம் விளங்குது. உதாரணமாக 5 நேரம் தொழுகைக்கு பிறகு கூட்டுத்துவா ஓதுறாங்க, ரசூலுல்லாஹ் ஓதல்ல, சஹாபாக்கள் ஓதல்ல, அதனால் பித்அத், உடனே டக்குன்னு கண்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு கொள்கை வருகிறது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லை, நான் ஆய்வு செஞ்சு சொன்னேன்னு ஒருத்தர் சொல்கிறார், ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மூளைக்கு படுகுதுங்கிறதுனால ஏற்றுக்கிறாங்க. அது எப்படி ஒரு இஸ்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத, சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு இஸ்லாம் எப்படி வர முடியும் என்கிற சிந்தனை வருகிறது. இதை ஏன் சொல்கிறேன்னா, உதாரணமாக இப்போ இலங்கையில் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்கிற ஒரு அமைப்பு உண்டாச்சு. தமிழ்நாட்டிலையும் இந்த பேரில் ஒரு அமைப்பு ஒன்று இருந்துச்சு. அவங்களோட கொள்கை என்னென்னு சொன்னால், ஒரு தலைவர் இருக்கணும், அந்த தலைவருக்கு பையச் செஞ்சிருக்கணும். பையச் செஞ்சவங்க எல்லாரும் முஸ்லீம்கள், பையச் செய்யாத ஆக்கள் எல்லாரும் காபிர்கள். யாராவது பையச் செஞ்சுட்டு தலைவருக்கு கட்டுப்படாமல் போனால் அவர்கள் முர்த்ததுகள். இப்படி ஒரு கொள்கையை சொன்னாங்க. அதுக்கு சில ஹதீஸ்களை ஆதாரமாக சொன்னாங்க. நீங்கள் ஆதாரமாக சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள் நான் பேசினாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க, இமாம்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க. சொன்ன ரசூலுல்லாவோ, அதை அறிவித்த சஹாபாக்களோ, அதை பதிவு செஞ்ச இமாம்களோ, நீங்கள் சொல்கிற இந்த முடிவு பையச் செய்யாட்டி காபிருங்கிற முடிவு அவங்க சொல்லலை. இது நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. ஒருவர் முஸ்லீம் ஆகணும்னா என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லணும். இவங்க என்ன சொல்லுவாங்கடா, நீ பையச் செய்யின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தின் தூண்கள் 5, இவங்கள்ட்ட 6வது ஒன்றாக, முதன்மைப்படுத்தப்பட்ட ஒன்றாக அவங்க யாரை அமீர்னு சொல்கிறாங்களோ அவருக்கு பையச் செய்யணுங்கிறது வருகிறது. அப்போ இஸ்லாத்தில் இல்லாத ஒரு புதிய கொள்கை, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒரு கொள்கை பையத் இருந்துச்சு. ஆனால் செய்யாதவன் காபிருங்கிற கோட்பாடு இருக்குது, அது சஹாபாக்கள் காலத்தில் இருக்கல. அப்போ இது ஒரு வழிகேடு. இந்த விளக்கம் தௌஹீத் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருகிறதில்லை. அப்போ அதில் அஹ்லு சுன்னாவுடைய சரியான பேச விலங்கல் என்று சொன்னால் அடிபட்டு போவாங்க. அந்த பக்கம் ஒரு ஹதீஸை தானே சொல்கிறாரு என்று போவாங்க. அப்போ அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் புகழ்ந்துரைக்கப்பட்ட அந்த நல்லறிஞர்களுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப புரிந்து கொள்வது, அவங்கள முன்னோடியாக வச்சு நாங்கள் அவங்களுக்கு பின்னால் போகிறது என்கிற இந்த ஒரு பேசிக்கை நாங்கள் விளங்குறோம். உங்களுக்கு யோசனை வரலாம், ரசூலுல்லாஹ் தானே நாங்கள் பின்பற்றோம், நாங்கள் பின்பற்றது ரசூலுல்லாஹ் தான். அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை புரிஞ்சு கொள்வதற்கான வழியை நாங்கள் பெறுறது ரசூலுல்லாஹ்ட்ட படித்த சஹாபாக்கள்கிட்ட படித்த தாபியங்கள்கிட்ட. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன், ஹதீஸை வச்சு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன், ஹஸரத் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இப்போ நாங்கள் ஒருவருக்கு என்னையை பிடிச்சிருந்தா நான் சொல்கிற பதையை நம்பிட்டு போகிறாரு, இவரை பிடிச்சிருந்தா இவர் சொல்கிற மாதிரி நம்பிட்டு போயிடுறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கு அவங்களோட ஜமாத்து சொல்கிறது பிடிக்குது, ஒரு ஆளுக்கு அவங்க சொல்ல தரீக்கா சொல்கிறது பிடிக்குது, ஒரு ஆளுக்கு அவர் அறிஞர்னு யாரை கருதுகிறாங்களோ அவர் சொல்கிறது பிடிக்குது. இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகிறது நல்லதா? அல்லாஹ்வால ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹும்,
அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள், அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டார் என்று அல்லாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட சஹாபாக்கள் புரிஞ்சு கொண்ட மாதிரி புரிகிறது எங்களுக்கு சேஃப்டியா? இப்ப இருக்கக்கூடிய யாருமே சொர்க்கத்துக்குரியவங்க அடையாளப்படுத்தப்படலை, ஆனா சஹாபாக்கள் சொர்க்கத்துக்குரியவங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கோணத்தில் புரிஞ்சுட்டு போறது எங்களுக்கு சேஃப்டியானது. இந்த பேசிக் இல்லைன்னு சொன்னா குர்ஆனின் பேரிலும் ஹதீஸின் பேரிலும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, தௌஹீதுல உறுதியாக இருக்கிறதும் சிறுக்க எதிர்க்கிறதும் சிறுக்க விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்றதும். நாலாவது, சுன்னாவுல உறுதியாக இருக்கிறதும் விதத்தை விட்டு நாங்கள் விலகி இருக்கிறோம். இந்த விஷயங்கள் நான் கூடுதலாக அதாவது விபரிக்க தேவை, நாங்கள் பேசிக்காக அறிஞ்ச விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் போகும்போது நாங்கள் எங்களுக்கு அதாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய எங்களுக்கு வழிகாட்டல்களாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது நீங்கள் இந்த துறையோட சம்பந்தப்பட்ட நூட்களை பார்த்தா சில வேறு வேறு பெயர்கள் வரும். தாயிபால் மன்சூராங்கிற பேர் வரும், அல் குரபாக்கல்ங்கிற பேர் வரும். இதெல்லாம் ஒவ்வொரு ஹதீஸை வச்சு அந்த பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் ஒவ்வொரு பேர்லையும் இந்த சிந்தனையை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அதாவது நாலாவது விஷயம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற போது தீவிரவாதமும் இல்லாமல் அலட்சிய போக்கும் இல்லாமல் நடுநிலையான போக்கில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும். தீவிரவாதம்னு சொல்லி சொன்னால் எல்லாத்திலையும் வரும். நாங்கள் சொல்கிற இந்த தீவிரவாதம் ஆயுதம் தூக்குற தீவிரவாதம் இல்லை, ஒரு சிந்தனையில் அளவுக்கு மீறி போகிறது, தேவையை விட மிகச்சி போகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சஹாபாக்கள் அளவுக்கு அதிகமாக அமல் செய்ய ஆசைப்பட்டாங்க, தொடர்ந்து நோன்பு பிடிக்க ஆசைப்பட்டாங்க, தூங்காமல் வணக்கத்தில் ஈடுபட ஆசைப்பட்டாங்க. அப்போ வணக்கத்தில் தீவிரமாக போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இப்போ அந்த சிந்தனை போக்கு அதிகமாக வளர்கிற போது சூபித்துவ போக்குகள் மக்கள் மத்தியில் உருவாகுது. இதே மாதிரி தீமையை எதிர்க்கணும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்கிற இந்த விஷயத்தில் தீவிரம் வந்துச்சுன்னு சொன்னால் பாதிப்பு ஏற்படும். தீவிரம் எப்படி வரும்? ஒரு தீமையை அல்லாஹ்வும் ரசூலும் எந்த அளவுக்கு கண்டிச்சாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம கண்டிக்கணும். அவங்க கண்டித்த விஷயத்தை பார்க்கும்போது இது தவிர்ந்து கொண்டால் நல்லது என்கிற அடிப்படையில் இருக்கிறத நாங்கள் கட்டாயம் தவிர்த்துதான் ஆகணும் என்று நம்ம கண்டித்தோம்னு சொன்னால் அது எங்களை தீவிரத்துக்கு கொண்டு போகும். ஒரு தீமையை கண்டிக்கிறதுக்கு கடைபிடிக்கிறதுக்கு மார்க்கம் சொன்ன வழிமுறைகளை நாங்கள் அதாவது அந்த வரையறையை தாண்டி பயன்படுத்தினோம்னு சொன்னால் நாங்கள் மக்களுக்கு நன்மை செஞ்சவங்களாக இருக்க மாட்டோம், தீமையை பரப்புனவங்களாக ஆகுவோம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ரஆ மின்குமுல் முன்கர பல் யுகையிரஹு பியதிஹி. உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ அவர் தன் கையால் தடுக்கட்டும், அதற்கு முடியவில்லை என்றால் தன் நாவால் தடுக்கட்டும், அதற்கும் முடியவில்லை என்று சொன்னால் தன் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும். இது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய படித்தரம் தான். இப்போ தீமையை கண்டால் கையால் தடுக்குமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது தானே என்கிறத ஒரு வாப்பா மகன் தவறு செய்யும் போது அடித்து திருத்துறான்னு வைங்க, இதுவும் ஹதீஸுக்கு தோதா வருது. இவ ஒரு மகன் இந்த ஹதீஸை படிச்சுட்டு தீமையை கையால் தடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, அதுதான் ஈமானில் உயர்ந்தது. ஏன்னா வாப்பா தவறு செஞ்சாலும் நான் அடித்து திருத்து வேண்டு வந்தால் இது சமூகத்தில் நலவை உண்டு பண்ணுமா கெடுதியை உண்டு பண்ணுமா? மாணவன் தவறு செஞ்சால் ஆசிரியர் கண்டித்து திருத்துறார், ஆசிரியர் தவறு செஞ்சு மாணவன் கண்டித்து திருத்த போனால் பிரச்சனை உண்டாகும். மக்கள் தவறு செய்யும் போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க கண்டித்து திருத்துறாங்க. அதே மாதிரி ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது மக்கள் கண்டித்து திருத்துற என்கிற நிலை வந்தால் நாட்டில் குழப்பம் வரும். அஹ்லு சுன்னாவுடைய முக்கியமான அடிப்படை இந்த விஷயம், தீமையை தடுக்கணும், அதுக்கு இஸ்லாம் காட்டிய வரையறைகள் பேணப்படணும். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால் இந்த மார்க்கத்தின் பேரில் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. உதாரணமாக கபறுகளை கட்டக்கூடாது, இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்குது. சரி, கபரை கட்டிட்டாங்க, ஒரு ஏரியாவில் கட்டப்பட்ட கபர் இருக்குது,
இஸ்லாமிய சட்ட பிரகாரம் கட்டப்பட்ட கபரு உடைக்கப்படணும். இப்போ சில இளைஞர்கள் அவங்களா போய் கபரை உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு பிறகு என்ன நடக்கும்? குழப்பம் உண்டாகும், பிரச்சனை வரும். ஏற்கனவே அந்த கபரு சாதாரணமாக மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகம் இல்லாமல் இருக்கிற கபரை பற்றி ஒரு அறிமுகம் மக்கள்கிட்ட போகும். மீண்டும் அந்த கபரு மங்கி போயிருந்த மறைஞ்சு போயிருந்த அந்த கபரு சிந்தனை மீண்டும் உருவாகும். அதுக்காக கொஞ்சம் பேர் வருவாங்க, கபரு இருந்த கபரு அதை விட அழகாக பெருசாக கட்டுவாங்க. தீமையை தடுக்க போய் அதை விட பெரிய தீமையை நம்ம உருவாக்குவோம். அப்போ இது அஹ்லு சுன்னாவுடைய வழியாக இருக்காது. இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை அழகாக விவரித்து சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு தீமையை தடுக்கும் போது 4 கட்டமாக அது இருக்கும். ஒன்று, நீங்கள் ஒரு தீமையை தடுக்கிறீங்க, அந்த தீமை அழிஞ்சிடும், அந்த இடத்துல ஒரு நன்மை வரும், இது ஒரு கட்டம். ரெண்டாவது ஒரு கட்டம், அந்த தீமை முழுமையாக அழியாது, ஆனால் அந்த தீமை கொஞ்சம் குறையும், முழுமையாக அழியாது, இது ரெண்டாவது கட்டம். மூணாவது ஒரு கட்டம், நீங்கள் ஒரு தீமையை தடுக்கிறீங்க, அந்த தீமை அழிஞ்சிடும், ஆனால் அதை போல இன்னொரு தீமை அந்த இடத்த பற்றி பிடிச்சிக்கொள்ளும், இது மூணாவது கட்டம். நாலாவது கட்டம், நீங்கள் ஒரு தீமையை தடுக்கிறீங்க, அதை விட பெரிய ஒரு தீமை உருவாகும். இதில் முதல் 2 கட்டமும் நாங்கள் தீமையை தடுக்கிற பணியை செய்யணும். முழுமையாக அழியுது, அந்த இடத்துல ஒரு நல்ல இடம் பிடிக்குது, அல்லது முழுமையாக அழியலைன்னாலும் தீமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. மூணாவது கட்டம், அந்த தீமை போகும், ஆனால் அதை போல் இன்னொரு தீமை வந்துடும். நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணலாம், இந்த தீமை போகுது, அதுக்கு பிறகு வார தீமை நீடிச்சு நிலைக்குமா, அதை நம்ம குறைக்கிறதுக்காக வழி இருக்குமா, இதில் அவர் இஜ்திஹாத் செய்வார். தாயியா இருக்கிறவர் இஜ்திஹாத் செஞ்சு இப்போ இதை தடுக்கிறதா இல்லையான்னு அவர் யோசிப்பார். நாலாவது கட்டம், ஒரு தீமையை தடுப்பதினால் அதைவிட பெரிய ஒரு தீமை ஏற்படும் என்றிருந்தால் அந்த இடத்துல தீமையை தடுப்பதை தவிர்க்க வேண்டும். இப்போ சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவ்வாங்கிறது, அதாவது இருக்கிறத விட இன்னொரு பிரச்சனையை உருவாக்குது என்றிருந்தால் அது தவ்வா இல்லை என்று எங்களுக்கு அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. இது விளங்காத சூழலில், இப்போ உதாரணமாக ஸ்ரீலங்கார சும்மா ஒரு ரோட்டில் இருக்கிற சிலையை போய் உடைச்சி நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனையை உண்டாக்கி நிறைய பேரை சிறைக்கு போக வச்சு சும்மா இருந்த அந்த சிலையை பெருசாக கட்ட வச்சு பள்ளிகள் உடைக்கப்பட்டு, அப்போ எவ்வளோ ஃபித்னா உண்டது. அவனுக்கு தெரியும் உடைச்சா பிரச்சனை வருது, அவன் ஒளிஞ்சிருவான் உடைச்சவன். நீ ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரிண்டா முன்னுக்கு போய் நின்று நான் தான் நின்று அதை எதிர்கொள்ளு. அந்த சுன்னா எங்களுக்கு சொல்லப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் 13 வருஷம் சிலைக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாலும் கஅபா ஓப்பனாக தான் இருந்துச்சு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து போகிற இடமா இருந்துச்சு. ஒரு சஹாபி ஒரு சிலைக்கு கல்லடிக்கலை. அப்போ ரசூல்லா சிலை வணக்கம் கூடாதுங்கிறதான் 13 வருஷம் சொன்னாங்க, சிலையை உடைங்கன்னு சொல்லலை. எப்போ அதில் ரசூல்லா கை வச்சாங்கன்னா அதிகாரம் கையில் இருக்கும்போது செஞ்சாங்க, உடைச்சா இன்னொருத்தான் கட்ட இயலாது. அப்போ இது யார் செய்கிற வேலை? அதிகாரத்தில் உள்ளவங்க செய்கிற வேலை. கட்டப்பட்ட கபர் இருந்தால் உடைக்கணும்ங்கிறது தனிநபர்கள் செய்கிறது இல்லை, அதிகாரத்தில் உள்ளவங்க செய்யணும், அதற்கான பவர் இருந்தால் செய்யணும். திருநவன கையை வெட்டுறதுங்கிறது தனிநபர் செய்கிறது இல்லை, ஒரு கவர்மெண்ட் இருந்தால் செய்யணும், அரசு இருந்தால் செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அரசு செய்யணும் நேரடியாக சொல்லலையே. திருடி ஆண் பெண்ணுடைய கையை வெட்டுங்கன்னு தானே சொல்லியிருக்கிறான். நான் வெட்டு வேண்டு போனால் இவன் தீவிரவாதி, இஸ்லாத்தின் பார்வையில் இவன் தீவிரவாதி, இவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான். அப்போ குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகிற போது அதற்கென்று எங்களுக்குள்ள வரையறைகள், ஒரு நன்மையை ஏவுறதும் தீமையை தடுக்கிற விஷயத்திலையும் எங்களோட வழிமுறை என்ன? தீமை என்று மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதியாகாத ஒன்றை தடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இதை தவிர்த்து கொண்டால் நல்லதுன்னு நான் ஒதுங்கிக் கொள்ளலாம். நன்மை என்று உறுதியாகாத ஒன்றை பிறருக்கு ஏவுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இதை செஞ்சால் நல்லதுன்னு கருதுனா நான் செஞ்சுட்டு போகலாம். இந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல்ங்கிறது இருக்குது. அப்போ இந்த விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. அஹ்லு சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளே இது முக்கியமான பகுதி. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் சரி நம்ம தவ்வா செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையை வச்சு தவ்வா செய்யலை. நாங்கள் எங்களோட உணர்ச்சியை வச்சு தவ்வா செய்கிறதா இருக்கலாம், எங்களோட சுய அறிவை வச்சு நாங்கள் தவ்வா செய்கிறதா இருக்கலாம்,
அல்லது எங்களுக்குன்னு நாங்கள் வச்சுக்கொண்ட ஒரு இயக்கம் எங்களுக்கு காட்டின வழியை வச்சு நாங்கள் செய்கிறதா இருக்கலாமே அல்லாமல் அஹ்லு சுன்னா எப்படி நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல்ங்கிற விஷயத்தில் கடைபிடித்த வழிமுறை என்ன என்கிறத புரிஞ்சு நாங்கள் செய்கிறதாக இருக்காது. இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னாவுடைய ஒரு அடிப்படை இதா தஆரலல் அல் அக்லு வன் நக்ல் நுகத்திமுல் நக்ல அலல் அக்ல். குர்ஆனும் அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ் குர்ஆன் சுன்னாவும் எங்களோட மூளையும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டால் நாங்கள் ஆதாரத்தை தான் முன்னிலைப்படுத்துவோம், எங்களோட அறிவை முன்னிலைப்படுத்த மாட்டோம். இது அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறை. உதாரணமாக ஆயிஷா நாயிடத்தில் ஒரு பெண்மணி கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு பெண் மாதத்தீட்டோடு இருக்கும்போது தொழவும் கூடாது, நோன்பு பிடிக்கவும் கூடாது. இப்போ தொழுகையும் நோன்பு இந்த ரெண்டு அமலையும் நாங்கள் நிறுத்தி பார்த்தா நோன்பை விட தொழுகை தான் கொஞ்சம் அல்லாவால் கூடுதலாக ஏவப்பட்டிக்குது. அதுக்கு தான் சட்டம் கூட, அதில் சலுகையே இல்லை. அப்போ கவார்ஜிகள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தொழுகையா நோம்பாண்டு பார்த்தா தொழுகை தான் கொஞ்சம் பவராக இருக்குது. அது என்ன, ஒரு மாதத்தீட்டுடைய பெண் அந்த காலங்களில் விடுபடக்கூடிய நோன்பை கலாச்செய்கிறது, தொழுகையை கலாச்சியாமிக்கிறது, தொழுகையும் கலாச்செய்யணும்னு சொன்னாங்க. இது ஆதாரத்தை விட்டு போட்டு அவங்களோட மூளையை வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, அது எப்படி நாங்கள் மாதத்தீட்டுடைய காலத்தில் தொழுகையை விடுறோம், நோன்பை விடுறோம், நோன்பை கலாச்செய்கிறோம், தொழுகையை கலாச்செய்யாமல் இருக்கிறோமே என்று கேட்கும்போது உடனே ஆயிஷா நாய் கேட்டாங்க, நீ என்ன ஹவார்ஜி பொம்பளையான்னு கேட்டாங்க. இல்லை, நான் விளங்க கேட்குறேன். நாங்கள் அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்களுக்கு மாதத்தீட்டு வந்துச்சு, நாங்கள் தொழுகையை கலா செய்யலை, நோம்பை கலாச்சிங்க. ரசூலுல்லாஹ் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை எங்களுக்கு, வேணாம் இந்த நோம்பை தொழுகையும் கலாச்சிங்கன்னு சொல்லலை. அப்போ இன்றைக்கி ஆதாரம் தான் பின்பற்றுதற்குரியதை தவிர அறிவு கிடையாது. நீங்கள் உங்களோட மூளையை கொண்டு மார்க்கம் இது பண்ணலாது. மார்க்கத்தை விளங்கி கொள்வதுக்கு நாங்கள் மூளையை பயன்படுத்தலாமே தவிர ஆதாரத்தை தள்ளிட்டு மூளையை கொண்டு நாங்கள் வைக்க இயலாது. இது அஹ்லு சுன்னாவுடைய போக்கு இல்லை. ஹவார்ஜிகள் செஞ்சிக்கிறாங்க, அதாவது மூத்தசிலாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கத்தினுடைய வழிமுறை இல்லை. அப்போ நாங்கள் ஒரு குர்ஆன் சுன்னாவை ஒரு விஷயம் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள இயலாமல் எங்களோட மூளைக்கு பிழையாக பட்டுச்சுண்டா நாங்கள் என்ன முடிவெடுக்கணும்டா, இதை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு என்கிட்ட மூளை இல்லை, இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு என்கிட்ட அறிவு இல்லை. நான் புரிஞ்சு கொண்டதுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்குது, எனவே இந்த ஹதீஸ் சஹீஹா இருக்காது, இந்த குர்ஆன் வசனத்தில் விளக்கம் பிழையா இருக்குன்னு சொல்லி எங்களை மூளையை குர்ஆனையும் ஹதீஸுக்கும் தீர்ப்பு சொல்றோண்டாக ஆக்கலாது. அப்படி ஆக்கினால் அது வழிகேடு. எல்லா வழிகட்ட அமைப்பு கட்டத்திலும் இருந்த போக்கு. இன்றைக்கு எங்களை அறியாமலே இந்த சிந்தனை போக்குக்குள்ளே நாங்கள் பலியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படைகளில் ஒன்று சஹாபாக்களை கண்ணியப்படுத்துறது எங்களுக்கு. ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வோட நண்பர்கள். சஹாபாக்களை கேவலப்படுத்தினா அது ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துறதா இருக்கு. அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவங்க. அவங்களோட பலரும் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசின்னு நேரடியாக சொல்லப்பட்டவங்க இருக்கிறாங்க, டோட்டலாக சொல்லப்பட்டவங்க இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சம்பந்தமாக விமர்சனம் செய்வதும் அவங்களுடைய செயல்களை குறை காண்கிறதும் அஹ்லு சுன்னாவுடைய போக்கில்லை. மனிதன் என்கிற அடிப்படையில் அவங்களுக்கு தவறு நடந்திருந்தால் அந்த தவறுன்னு சொல்லலாமே தவிர, பாருங்க இவங்கெல்லாம் சஹாபியாக இருந்துட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்டாங்களேன்னு ஆளை டேமேஜ் பண்ணக்கூடாது. இந்த சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுற விதத்திலேயோ, அவங்களோட அறிவை குறைச்சி காட்டுற விதத்திலேயோ, அவங்களோட நடத்தையில் குறை காண்ற விதத்திலேயோ, அவங்களோட அந்தஸ்தை குறைக்கிற விதத்திலேயோ பேசுவதும் சிந்திப்பதும் அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறை அல்ல. அப்படின்னா நரகத்துக்கு போகிற கூட்டங்களுடைய வழிமுறையாக இருக்கலாம், சொர்க்கம் போகிற கூட்டத்துடைய வழிமுறை இல்லை. இதே போல் இந்த மார்க்கத்துக்காக சேவை செஞ்சவங்க, இந்த மார்க்க பணிகளில் ஈடுபட்டவங்க, அவங்கள கண்ணியப்படுத்துறது அஹ்லு சுன்னாவுடைய போக்கு. கண்ணியப்படுத்துதல் என்பதனுடைய அர்த்தம் இவர்கள் மனித புனிதர்கள், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்றது அல்ல. மனிதர்கள் தவறு செய்வாங்க, அவங்க தவறு செஞ்சாலும் அந்த தவறை தவறு என்று சொன்னாலும் அவங்களோட கண்ணியத்தை நாங்கள் குறைக்க மாட்டோம், அவங்களுக்காக பிரார்த்தனை தான் செய்வோம் என்கிறது. இந்த வழிகட்ட பிரிவினர்களுடைய போக்காகத்தான் அறிஞர்களை கேவலப்படுத்துவதையும் அவங்களை அகௌரவப்படுத்துவதையும் அவங்களை ஆளை டேமேஜ் பண்ணுறதையும் ஒரு போக்காக பின்பற்றது அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறை அல்ல.
அஹ்லுல் பிதா என்று சொல்லக்கூடிய அல்லது ஃபிரக்கு தால்லா என்று சொல்லக்கூடியவுடைய போக்காக இருந்துச்சு. நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பேசிக்கை வச்சு பாருங்கள், நம்ம தௌஹீத் என்கிற பேர்லையோ அல்லது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்கிற பேரில் செயல்படக்கூடிய எங்களிடத்தில் இதில் உள்ள வீக்னஸ்கள் என்ன? அப்போ அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படைகளுக்கு மாற்றமான பல அணுகுமுறைகள் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்குது. எனவே நாங்கள் இதை அதாவது ஒரு வகுப்புலையோ ஒரு வழிமுறையிலையோ நாங்கள் சுருக்கமாக பார்க்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த அடிப்படையில் இலங்கையில் நாங்கள் அல் மன்ஹஜு சஹி என்கிற பேரில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய போக வேண்டிய வழிமுறை என்னென்ன விஷயங்களை நாங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த தெளிவு இல்லாமல் போச்சுன்னா ஏதோ ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி ஒத்தனை வழிகட்டில் கொண்டு போகலாம், தீவிரவாதத்தில் கொண்டு போகலாம், நடந்துட்டு இருக்குது இந்த இதில். எனவே அதாவது எங்களுக்கான வழிமுறை என்ன, எங்களோட மன்ஹஜ் என்ன, குர்ஆன் சுன்னாவை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது, நாங்கள் மார்க்க விஷயத்தில் எடுக்க வேண்டிய அடிப்படையான முடிவுகள் என்ன, இந்த முடிவை நானும் நீங்களும் இன்றைக்கு எடுக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே எடுத்த முடிவுகளை நாங்கள் அந்த வரையறைகளை வச்சு கொண்டால் அந்த வரையறைகளை தாண்டாமல் நாங்கள் எங்களை ஈமானை பாதுகாத்து கொள்ளலாம், எங்களோட இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் தமிழில் மட்டும் இல்லை, அரபிலேயே ஏராளமான அதாவது வெப்சைட்டுகள் உருவாகி, அதாவது எக்ஸ் முஸ்லீம் என்கிற பேரில், முன்னாள் முஸ்லீம்கள் என்கிற பேரில் சில வழிகேடர்கள் இஸ்லாத்தை விமர்சித்து அரபுலையும் தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழிகளில் நிறைய வழிகேட்டை விதைச்சு கொண்டிருக்கிறாங்க. டோட்டல் ஹதீஸ்கள் மீது சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய விமர்சனங்களையும் அதாவது வாதங்களையும் முன்வச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகள் அதுக்கு பலியாகுவாங்க. ஒருவேளை நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கிளியராக இருக்கிறோம், இதுக்கு பிறகு எங்களுக்கு புது புது விஷயங்கள் நாங்கள் போக மாட்டோம்னு இருப்போம், எங்களோட பிள்ளைகள் அதில் போயிடுவாங்க. எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் எங்களுக்கான வழி என்ன, வரையறை என்ன, இந்த வரையறையை தாண்டாமல் இந்த ரூட்டில் நாங்கள் போவோம். பயணத்துக்குரிய பாதை ஒன்றா இருக்கும், போகிற வேகம் வேறையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆள் காரில் போகிறோன்னா காரில் போகலாம், ஒரு ஆள் பஸ்ஸில் போகிறோன்னா பஸ்ஸில் போகலாம், நடந்து போகிறவன் நடந்து போகலாம், பைக்கில் போகிறோம் பைக்கில் போகலாம். ஆனால் எங்களோட ரோட் ஒன்றா இருக்கு, ரோட்டுக்கான அதாவது எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லையை தாண்டி வெளியே நாங்கள் போக மாட்டோம் என்கிற அடிப்படையில் எங்களுக்கான பேசிக்கை நாங்கள் வகுக்க வேண்டியது. குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய வழிமுறைன்னு நாங்கள் ஓப்பனாக விட்டால் குர்ஆனுடைய பேரை சொல்லியும் ஹதீஸுடைய பேரை சொல்லியும் இந்த மக்களை வழிகெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே குர்ஆன் ஹதீஸுடைய இந்த விஷயத்தை அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறைகள் என்ன என்கிறத தெளிவாக புரிந்து அந்த அடிப்படையில் முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய உலமாக்களை பயன்படுத்துங்க. இங்கே தான் அதாவது ஊரை விட இங்கே தான் வசதி கூட வகுப்புகள் வைக்கிறதுக்கு, அந்த வகுப்புகள் ஊடாக எங்களை நாங்கள் நெறிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறைகளையும் அவங்களுடைய சிந்தனையையும் அவங்களுடைய இபாதத் வழிமுறைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் பயணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என வேண்டி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.